வீட்டுல இருக்க பூனையை அடிச்சா மூட்டில் இருக்க எலி தானா அடங்கும்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கேத்த மாதிரிதான் விஷப்பாம்பு சிவம் கண்டிப்பா முரண்டு பிடிப்பாருன்னு நம்ம ஹீரோ விக்ரமுக்கு நல்லாவே தெரியும். எதை சொன்னா விஷப்பாம்பு சிவம் வழிக்கு வருவாருன்னு நம்ம ஹீரோ விக்ரமுக்கு நல்லாவே தெரியும். அதான் பொறுத்து பார்த்தாரு. இந்த ஆள் வழிக்க வர மாதிரி தெரியல, இனி பிரம்மாஸ்திரத்தை கையில எடுக்க வேண்டியதுதான்னு சொல்லி தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை கையில எடுத்து அதை விஷப்பாம்பு சிவன் நோக்கி செலுத்தவும் ஆரம்பிச்சாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பலனும் கிடைக்க ஆரம்பிச்சது. சரி, இதெல்லாம் வேலைக்காகாது, இதுக்கப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லவும், என்ன அரெஸ்ட் பண்ணுவியா, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுவ, பூஜை நடத்தக்கூடாதுன்னு சொன்னா நீ என்ன அரெஸ்ட் பண்ணுவியான்னு நக்கலா கேட்கவும், அதுக்காக அரெஸ்ட் பண்ணல, என் பொண்டாட்டி நீங்க டார்ச்சர் பண்ணீங்க, டவுரி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் என் பொண்டாட்டியை விட்டு நான் கேஸ் கொடுக்க வைப்பேன்னு சொல்லவும், என்னது உன் பொண்டாட்டி என் மேல கேஸ் கொடுப்பாரா, என் மேலே நீ கேஸ் கொடுப்பியான்னு நம்ம ஹீரோயின் இனி அப்பக்கம் திரும்பி கேட்கவும், ஆமா மாமா கண்டிப்பா கொடுப்பேன், எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும், அதுக்காக நான் எதை வேணா செய்வேன், அது மட்டும் இல்ல விக்ரம் சொன்னார்னா அதுக்கு என்னால மறுத்தெல்லாம் பேச முடியாது, அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லவும், ஒரு நிமிஷம் விஷப்பாம்பு சிவம் ஆடியே போயிட்டாரு. இது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் தன்னோட கெத்தை விட்டு கொடுக்க முடியுமா, முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ எனக்கு கைது பண்ணாலும் சரி, உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், கௌரி அம்மா இங்க பாருங்க, முட்டாள்தனமா பேசாதீங்க, ஆசீர்வாதம் தானே, பூஜை தானே, பண்ணிட்டு போகட்டும், ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சும்மா நீங்க நடிங்க, அதுவே போதாதா, அது மட்டும் இல்ல நீங்க ஜெயிலுக்கு போனா களி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும், அது உங்க உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்னு நக்கல் பண்ற மாதிரி கேட்கவும், விஷப்பாம்பு சிவத்துக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு. சரி புரோகிதரே, அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு ஒத்த வழியில சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் இனியாவும் விக்ரமும் உட்காந்தாங்க. எதிர்முனையில இளங்கோவும் யாழினியும் உட்காந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சந்தன கோபால பூஜை இப்ப கோலாகலமா நடக்க ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோயின் இனியாவும் நம்ம ஹீரோ விக்ரமும் அப்பா அம்மா காலில் இருந்து ஆசீர்வாதத்தையும் வாங்கினாங்க. அதே போலதான் யாழினியும் இளங்கோவையும் கௌரி அம்மாவும் விஷப்பாம்பு சிவமும் சேர்த்து ஆசீர்வாதமும் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த விஷவள்ளிக்கு ஒரு பக்கம் அடிவயிறு தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. இவளுங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவளுங்க ஆணி அடிச்ச மாதிரி 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காளுங்களே, இவளுங்களை என்னதான் பண்றது அப்படின்னு மனசுக்குள்ள அடுத்த திட்டத்தை போடவும் ஆரம்பிச்சா. அதே போலதான் விஷப்பாம்பு சிவமும் மனசுக்குள்ள அவ்வளவு பொங்கி வருது. ஆனா அதை ஒண்ணு கூட அவரால் வெளியே காட்டவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ விக்ரம் விஷப்பாம்பு சிவத்தை பேசிய மிரட்டி வச்சிருக்காரு. எங்க தான் ரியாக்ட் பண்ணா அது தனக்கே வினையா முடிஞ்சிருமோ அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. இத விஷவள்ளியும் கவனிச்சுட்டே தான் இருந்தா. தான் நினைச்ச மாதிரியே இனியாவுக்கு பூஜையும் பண்ணி அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம ஹீரோ விக்ரம். இனி மறுபடியும் சிவனாண்டி கேஸ்ல தன்னுடைய முழு கவனத்தையும் அவர் செலுத்த ஆரம்பிப்பார் நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த ஜெயிலர் இனி இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஒதுங்கிட்டாரு. அதனால மாயா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா களம் இறங்கி இருக்கிறாங்க. காசியோட கதையை முடிக்கிறதுக்கு மாயா நேரடியா போக போறாளோ இல்ல ஆட்களை ஏவி விட்டு அந்த காசியோட கதையை முடிக்க போறாளோ, எது எப்படி இருந்தாலும் சரி மாட்ட போறது மாயா தான்றது ரொம்ப தெளிவா தெரியுது. மாயா நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட வசமா சிக்க போறா. அதுக்கப்புறம் அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.